கபோலிம் ஏர்போர்ட்டு, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இங்கே தான் வந்து ஃப்ளைட்டெல்லாம் நிற்கும். ஸோ நம்ம எந்த ஒரு ஃப்ளைட்டுமோ அங்கே போய் ஏறிக்கலாம். ஸோ கைஸ், இங்கே ஏவியேஷன் மியூசியம் வந்திருக்கோம். ஸோ இந்த மியூசியம் வந்து 150 rupees தான் டிக்கெட்டு. ஸோ இந்த மியூசியம் வந்து கரெக்டாக நம்ம கோவா ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடில் இருக்குது. ஒரு ஆளுக்கு 150. இது வந்து ஏஷியாவிலே ஒரே ஒரு மியூசியம் தான் இருக்குது, நேவல் ஏர்க்ராஃப்ட் மியூசியம். ஸோ நேவியில் யூஸ் பண்ணுற ஏர்க்ராஃப்ட்ஸோட மியூசியம் தான் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்குறது. ஸோ ஒவ்வொரு ஏர்க்ராஃப்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, இவ்வளோ பெருசு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் ட்ரெயினர் அப்படிங்கிற ஒரு ஏர்க்ராஃப்ட்டு இங்கே இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு மிலிட்ரி ஹெலிகாப்டர் ஒன்று இருக்குது பார்த்திங்களா. பெரிய ஒரு ஃப்ளைட் இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ரைஃபிள் ஒன்று மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, கன்று. எல்லாமே நம்ம வந்து நேவியில் யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் எல்லாமே. அப்புறம் இங்கே பாருங்கள், வா எவ்வளோ பெரிய ஒரு ஏர்க்ராஃப்ட்டுன்னு. நம்மளால் தொட முடியுமா? முடியாது. இங்கே தொடலாம் நினைக்கிறேன். எல்லாம் ஒரிஜினலாகவே யூஸ் பண்ணதுங்க. பண்ணி இதை வந்து டீகமிஷன் பண்ணி போய் மியூசியமுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது தான் சூப்பர் கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிற ஒரு ஏர்க்ராஃப்ட்டு. 1993 வரைக்குமே அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டீகமிஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு பாம் கேரியர் மாதிரிங்க. அது போக கீழே பார்த்தீங்கன்னா இதில் உட்காந்து மிஷின் கன்னில் அதை சுடுவாங்க. சூப்பராக இருக்கு. ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஐலாண்டர் அப்படிங்கிற ஒரு மாடலு. இப்போ 1976 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொச்சினில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்மி. இது வந்து ஒரு பிரிட்டிஷ் லைட் வெயிட் ஏர்க்ராஃப்டாங்க. தொட்டுட்டேன். எல்லாமே அப்படியே இருக்குங்க, இன்ஜின் முதற்கொண்டு சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக அது வந்து தண்ணியிலே ஓட்ட முடியுமாமாங்க. வானத்திலே பறக்கும், தண்ணியிலே ஓடுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மிசைல் ஒன்று, இங்கே ஒரு ஜெட் இன்ஜின் ஒன்று இருக்குது. செமையாக இருக்குங்க. சாமிங்க. அந்த ஏர்க்ராஃப்ட் அந்த மிசைலுக்கு பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இவர் இருக்காருங்க. ஒருத்தர் இல்லை, அங்கே ஒருத்தர் இருக்கார். மொத்தம் 2 பேர் இருக்காங்க. இது நிறைய படத்தில் பார்த்துருப்போம், ஸ்பேரோ ஹெலிகாப்டர்னு சொல்லுவாங்க. நம்ம ரட்சகன் படத்தில் கூட வருங்க கடைசியில். ஒரு உள்ள தெரியுதா, ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்குது. 3 பேர் உட்காந்து போகிற மாதிரி, ட்ரிபிள்ஸ் போகலாம் போல். இதில் சூப்பராக இருக்குங்க. வண்டியை லாக் பண்ணிட்டாங்க போல், கண்ணாடி உடச்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் அங்கே, இன்னொருத்தர் இங்கே. இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். படத்தில் சின்னதாக தெரியுது, ஆனால் பக்கத்தில் பார்த்தா தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க, இதுதாங்க தண்ணியில் ஓட்டுறது, சீலேண்டு. 1953 தயாரிக்கப்பட்டது. சூப்பராக இருக்கு இல்லைங்க. மூக்கு தான் கொஞ்சம் புடப்பாக இருக்குது. அடுத்து இங்கே ஒரு இந்தியன் ஆர்மியில் யூஸ் பண்ணது, இந்த பாமர்னு நினைக்கிறேன் இதுக்கு பேர். ஃபயர்ஃப்ளை ஏர்க்ராஃப்ட்டு 1959 இது பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆர்மியில் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் ஆட் பண்ணியிருக்காங்க.
இல்லை எவ்வளோ படத்தில் பார்த்துருப்போம், World War II இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இங்கே பார்த்தீங்களா ரெக்கையை மடக்கிட்டுங்க, கீழே பாம்ஸ் இருக்குது. ஆலிஸ் 1969 இது ஒரு ஆன்டி சப்மரீன் ஏர்க்ராஃப்ட். ஆமாங்க, செம பயங்கரமாக இருக்கு. ஆலிஸ் நம்பர் 2 கீழே ஓப்பனில் இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ மேலே பறக்கும்போது கீழே இருந்து அதுக்குள்ளே இருந்து இந்த பாம்ஸ் இருக்குல்ல அது கீழே அப்படியே விடும். சூப்பராக இருக்குங்க. பில்டிங் டிசைனே பாருங்கள். இங்கே அப்ளை காமிச்சன்ல அதே மாதிரி ஒரு ஸ்பேரோ ஹெலிகாப்டருங்க. நம்ம GTA Vice City விளாண்டுருந்திங்கன்னா தெரியும், ஒரு கஷ்டமான மிஷினு. அந்த பாலத்துக்கிட்ட ஒரு 4 பாம்பை எடுத்துகிட்டு கொண்டு போய் வைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி தான் ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம் சின்னதாக. ரச்சகன் படத்தில் இது தான் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் ஹியூக்ஸ். 1969 பண்ணதுங்க. இந்தியாவுக்கு வந்து 1980 வந்திருக்கு. 561 வந்திருக்குங்க. இங்கே பாருங்க, பார்க்குறக்கு பயங்கரமாக இருக்குது. இதோட பேர் தான் வேம்பயர். ஆமாங்க, 1954 ஆரம்பித்து 55 வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. 1976 வரைக்கும் இந்தியன் ஆர்மியில் ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. பட்டி டிங்கரிங் பார்த்த மாதிரி இருக்குது, பட் ஸ்டில் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஏரியா வச்சுருக்காங்க, ஜெட் இன்ஜின்ஸு. சூப்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீஹாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஏர்க்ராஃப்ட் ஒன்று வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் ஒயிட் வர்த் சிங்கிள் சீட்டர் ஏர்க்ராஃப்ட். ஆமாங்க, 1983 விக்ராந்த் அப்படிங்கிற அந்த இதில் வந்து இது இருந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் பே வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பழைய இன்ஜின்ஸு, ஜெட் இன்ஜினு எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் உள்ளே இப்போ அலௌடு இல்லை. இப்போ பயங்கரமாக இருக்குங்க ஹெலிகாப்டர். 2 ரெக்கை இல்லைங்க, 4 ரெக்கை இருக்குது, ஒன்றுக்கு மேலே ஒன்று. ஒரு ஏர்க்ராஃப்ட்டு ஹெலிகாப்டரு சேர்த்து செஞ்ச மாதிரி இருக்குது இது. பா கீழே பாருங்கள், செம. பக்கத்துலேயே தான் கடைசியாக வந்தார் விநாயக் மாதிரி ஃபைட்டர் ஜெட் இருக்குங்க. வேறு லெவல். இதெல்லாம் மெரினா ஷோவில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ தூரத்தில் பார்க்கவே அவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் இவ்வளோ தூரம் பார்க்கும்போது பெருமையாக தான் இருக்குது. சி ஹேரியர் இதோட பேருங்க. இதுக்குள்ளே இருந்து பாம்பு போடலாங்க. ஸோ எல்லா ஏர்க்ராஃப்ட்டும் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். இது செம்ம ஒர்த்துங்க. 150 ருபீஸ் தான். அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடியே தான் இருக்குது. எல்லா ஏர்க்ராஃப்ட்டுமே வச்சுருக்காங்க. எல்லாமே பெருசாக இருக்குது. நம்ம ஒரு வாட்டியாச்சும் நினைப்போம்ல, ஒரு டைம் ஆச்சு போய் ஏரோப்ளைன் பார்க்க மாட்டோமா, பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்க மாட்டோமான்னு. இது வந்து ஒரு நேவல் ஏர்க்ராஃப்ட். ஏஷியாலே இது ஒன்று தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு மியூசியமு. ஸோ கண்டிப்பாக கோவா வரும்போது இதை உங்கள் செக்லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் இடத்தோட லொக்கேஷன் இது தரேன். ஸோ எஸ், இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்து கோவா சீரீஸ் போட்டே இருப்போம். அடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அடுத்த வீடியோ வரும். ஸோ பாய்.